Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா difference between yoga and physical exercises. First point பார்க்கலாம், inner vital organs are benefited. யோகால வந்து மெயினான பாயிண்ட் என்னென்னா, இன்னர் ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து மஸ்குலர் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு யோகாவில் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் போன்ஸ் இஸ் மேட் பாசிபிள், எஸ்பெஷலி ஸ்பைனல் கார்டு. ஃப்ளெக்சிபிளாக போன்ஸை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுல இந்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் போன்ஸ் வந்து இஸ் நாட் த பர்பஸ். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது தான் எக்ஸசைஸோட மெயின் ஐடியா. பேசிக் ஃபிட்னஸ் இஸ் ப்ரொவைடட். யோகா பண்ணுறது மூலமாக பேசிக்கான ஃபிட்னஸ் வந்து அது ப்ரொவைட் பண்ணுது. அதே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ரென்த் கிடைக்குது, ஸ்பீட் கிடைக்குது, ஸ்டாமினா, பாடியை எனர்ஜியாக வச்சுக்குது, ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பாடியை ஸ்டெபிலிட்டியோட சப்பிள்னஸ்னால் பாடியை நல்லா பெண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் நேச்சர் ஆஃப் யோகா ஹெல்ப்ஸ் டு டெவலப் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி. ஸ்டாட்டிக் நேச்சர், ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் இருக்கிறது மூலமாக யோகா என்ன பண்ணுதுன்னா கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது பிளட் ஆக்சிஜன் எல்லா மசில் எல்லா போன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தான் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதுவும் திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி. ஆனால் விகரஸ் நேச்சர் நாட் சூட்டபிள் ஃபார் எவ்ரி ஒன். விகரஸ் நேச்சர்னால எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. யோகா அப்படின்றது இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், அதே எக்ஸசைஸ் அப்படின்றது குரூப் ப்ராக்டிஸ். நோ ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன். ஆனால் எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே என்கரேஜ்மெண்ட் டு ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன். ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு காம்படிஷன் இதில் இருக்கும். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. ஆசனாஸ் அண்ட் பிராணாயாமா ரிலீஸ் டென்ஷன், ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் ஓவர் ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஆசனாஸ் பண்ணுறது மூலமாக, ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக டென்ஷன்ஸ் ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் கண்ட்ரோல் ஓவர் ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன். ஆட்டோனாமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம பாடியோட மெயின் சிஸ்டம், அதாவது நர்வஸ் சிஸ்டமாக கண்ட்ரோலில் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விச் ஹெல்ப்ஸ் இன் பீஸ் ஆஃப் மைண்டு. அதே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸு மஸ்குலர் டென்ஷன், மெயினாக வந்து மஸ்குலர் டென்ஷன்ஸ் அதை பிடிக்கிறது, மசில்ஸ் பம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ண எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுது. இமோஷனல் பேலன்ஸும் ரெஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் இதுவும் டென்ஷன் ரிலீஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் அட்வான்ஸ்ட் ஏஜ் குரூப் விகரஸ் ஏஜ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் பாசிபிள். விகரஸ் ஆசனாஸ்லாம் வந்து யோகாலையும் பண்ண முடியாது. அதே தான் அட்வான்ஸ்ட் ஏஜ் குரூப் பீப்புள் வந்து விகரஸ் எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஆனால் யோகா அப்படின்றது த்ரூ அவுட் த லைஃப், சின்ன சின்ன யோகா ப்ராக்டிசஸ் எல்லாருமே த்ரூ அவுட் த லைஃப் பண்ண முடியும். ஆனால் எக்ஸசைஸ் அப்படி கிடையாது, குறிப்பிட்ட ஏஜ் குரூப்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓல்டு ஏஜ் பீப்புளெலாம், ரொம்ப ஓல்டு ஏஜ் பீப்புளெலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அ மேன் இன்ட்ரோஸ்பெக்டிவ். யோகா வந்து ஒரு பர்சனை இன்ட்ரோஸ்பெக்டிவாக மாற்றுது. அதாவது ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு, அவங்களோட மைண்ட், அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் அப்படிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மூலமாக ஒரு பர்சனை வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றுது. அதாவது பயம் இல்லாமல் ரொம்ப சோஷியலைசிங்காக அவங்க இருப்பாங்க. அடுத்தவங்க கூட பேசுகிறப்போ இல்லை சோஷியல் ஈவெண்ட்ஸில் போகிறப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மூலமாக ஃபியர் இல்லாமல் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக சேஞ்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமமான எனர்ஜி தான் தேவைப்படும். அதே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். இது வந்து பண்ணுறது மூலமாக டயர்டு அப்படிலாம் ஆகாது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரீம் டயர்டாக நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணலாம். யோகா பண்ணுறது மூலமாக கிவ்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்லி டயர்ட், இல்லை மயக்கம் வர்ற மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணால் கம்ப்ளீட்லி டயர்ட் அப்படி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் யோகா பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண தான் வைக்கும். தேங்க்யூ.